friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல தீபாவளி ஸ்பெஷல் சின்னதா ஒரு ஃபியூஷன் ஸ்வீட் பண்ண போறோம். இது வந்து கிட்டத்தட்ட நம்மள்ட்ட இருக்கிற ரெசிபீஸ் தான். அதை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி தீபாவளியில அதனால கொஞ்சம் ஸ்பெஷலா பண்ண போறோம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பூந்தி வேணும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் கடல் மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா ஆரஞ்சு கலர் கேசரி பவுடர் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதில் வந்து எந்த கட்டியும் இல்லாத மாதிரி கொஞ்சம் நம்ம தண்ணியாக கலந்து வைக்கணும். இந்த மாதிரி கலந்து ரெடியாக வச்சுருக்கேன். கலந்தாச்சு. இதுக்கு வந்து நமக்கு ஷேப்பெல்லாம் தேவையில்ல. சும்மா நார்மலாக வீட்டில் வந்து ஓட்டை போட்ட கரண்டி இருக்கும்ல, அது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும். போட்டதுமே வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து அழகாக பொரிஞ்சு வரும். ஒரு கரண்டி மாவு எடுத்துகிட்டு இது மேலே சேர்க்கும்போது ரொம்ப அழகாக ஈஸியாக கீழே முத்து முத்தாக வந்துடும். எண்ணெய் மேலே வச்சு பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதும் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். இப்போ இங்கே இருந்துட்டு நம்ம சேர்க்கும்போது அழகாக எண்ணெயில் விழுந்து பொரியும். இப்படி வச்சுட்டு ஒரு கரண்டி எடுத்து நம்ம சேர்க்கும்போது அழகாக முத்து முத்தாக அப்படியே கீழே விழும். இது வந்து கொஞ்சம் பெரிய ஓட்டங்கிறதுனால நம்ம வந்து இப்படி பண்ணாலே அழகாக வந்துடுது. கொஞ்சம் சின்ன சைஸ் ஓட்டை அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் டேப் பண்ணணும். பாருங்க, அவ்வளோ அழகாக கொஞ்சம் ஷேக் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா எல்லா பக்கமும் சமமாக போகும். இல்லைனா ஒரே இடத்துல விழுந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா பேட்சையும் நம்ம பொரிச்சு எடுத்து வச்சிடணும். பூந்தியெல்லாம் நல்லா முத்து முத்தாக ரெடியாக இருக்குது. இதை வந்து 2 வாட்டி நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா சின்ன சின்ன முத்தாக கிடைக்கும் நமக்கு. அதனால் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு 2-3 வாட்டி நம்ம அரைச்சாலே போதும். 2-3 பல்ஸ் கொடுத்தாலே இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடஞ்சி வந்துடும். இப்போது சர்க்கரை பாகு பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது வந்து 200 கிராம். கூடவே 3/4 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை பாகு கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதித்ததும் நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பூந்தி, அது எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துடலாம். இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து சூடு பண்ணும்போது அது வந்து கரெக்டாக வெந்து வந்துடும். ஜீரா எதுவுமே மீதி இல்லை. எல்லாமே அழகாக அந்த பூந்திக்குள்ளே போயிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், கூடவே நல்ல வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது மேலே வைக்கிறதுக்காக பால் வச்சு சின்னதாக ஒரு ஸ்வீட் தயார் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1 லிட்டர் தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் பால் வச்சுருந்தோம்ல, அதுலேருந்து 1/4 கப் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம பின்னாடி யூஸ் பண்ணுவோம். மீதி இருக்கிற எல்லா பாலையும் சேர்த்துக்கோங்க. பால் கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதித்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் எலுமிச்சை பழத்தோட சாறு வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். எலுமிச்சை பழத்தோட சாறு அப்படிலாம் நம்ம வினிகரும் பயன்படுத்திக்கலாம். கொஞ்சமாக நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கும்போது பால் வந்து அழகாக திரஞ்சு வரும். இந்த மாதிரி பன்னீர் தனியாக தண்ணி தனியாக அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு. நமக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வடிகட்டணும். வடிகட்டிட்டு 1-2 வாட்டி தண்ணியில் அலசிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்ததுனால அந்த வாசனை இருக்கும். அதுக்காக நம்ம 2 வாட்டி தண்ணியில் அலசிட்டு புளிஞ்சிட்டா போதும். இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படிலாம் வைக்க தேவையில்ல. உடனே நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நம்ம அரைச்சி எடுக்கும்போது அழகாக ஒரு க்ரீம் மாதிரி ரெடி ஆகும். பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக ஒரு க்ரீம் மாதிரி வந்திருக்கு. இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 கப் பால் தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து ஒரு பேனில் மாற்றிடலாம். கூடவே 1/4 கப் சர்க்கரை வந்து நமக்கு ரொம்ப வேண்டாம். இதுலேயும் ரொம்ப சர்க்கரை இருந்துச்சுன்னா திகட்டுற மாதிரி இருக்கும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பன்னீர், அதை வந்து உள்ளே அப்படியே எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து விடணும். மிதமான சூடில் வச்சுட்டு ஒரு 5-6 நிமிஷம் போல் நம்ம வேக வைக்கணும். அப்போ வந்து அந்த தண்ணியெல்லாம் போய் கொஞ்சம் கெட்டியாக வரும். இப்போது இந்த மாதிரி நல்லா தண்ணி எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள்,
சேர்த்துட்டு நம்ம ஒரு வாட்டி கலந்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் அந்த ரசகுல்லா டேஸ்ட்டும் பால்கோவா டேஸ்ட்டும் கலந்த மாதிரி இருக்கும். இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் தடவி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஸ்வீட் இருக்குல்ல, அதை அப்படியே வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பால் வச்சு அந்த ஸ்வீட் அதை வச்சுட்டு மறுபடியும் ஸ்மூத் பண்ணிவிட்டு மேலே வந்து கொஞ்சம் அந்த கலர் கான்ட்ராஸ்ட்டுக்காக கொஞ்சம் பிஸ்தா பருப்பை வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், சும்மா ஒரு கலர் வந்து பார்க்க அழகாக இருக்கிறதுக்காக நான் வந்து சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இதை வந்து நம்ம ஆற வச்சிடலாம். இருக்கட்டும். இப்போது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நமக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. டடா, நம்மளோட ஸ்வீட் ரொம்ப சூப்பராக அழகாக தயாராகிடுச்சு. இது மேலே வந்து ஒரு குட்டி ஜாமுனாக பாதியாக கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. அனைவருக்கும் தித்திக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.